guys, welcome back to our Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட Diwali மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போறோம். So ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். So ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் சிம்பிள் கிளியர் அந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்றேன். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபேஸ் வாஷ் பண்ணதை நான் இதை அப்ளை பண்ணேன். சரி வீடியோக்காக இந்த வாட்டி காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிமலிஸ்டோட விட்டமின் சி சீரம். இது வந்து நான் இப்போ கரண்ட்டாக இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கலரில் தான் இருக்கும், ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஈவினிங்க்கு மேலே தான் மோஸ்ட்லி போடுவேன். ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கனால நான் காலையில் போடுறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் போட்டுக்கலாம். வீட்டில் இருக்குங்க அப்படின்னா வந்து வெளியே போவேன் அப்படின்போது விட்டமின் சி சீரம் வந்து போட மாட்டேன், ஈவினிங்க்கு மேலே தான் போடுவேன். அண்ட் ஏன் ஃபேஸ் வாஷ் பண்ணதும் போட சொல்கிறேன்னா அப்போ வந்து போர்ஸ்லாம் கொஞ்சம் ஓப்பனில் இருக்கும்போது இது சீக்கிரமாக நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டோம், ஃபஸ்ட் லேயராக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக உள்ளே போய் பெனட்ரேட் ஆக ஹெல்ப் பண்ணும், அதுக்கு தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிவ்யாவோட லிப் பாம் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். காலி ஆகிடுச்சுது. நான் இப்போ இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் இதோட இந்த அளவுக்கு இருந்தப்போ நான் யூஸ் பண்ணலை. நியூ லிபாம் வந்து தேகாவோடது வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு நான் ஏன் இப்போ யூஸ் பண்ணல, நான் வந்து அடுத்த ஏதாச்சும் வீடியோவில் வீடியோவில் வந்து நான் ரீசன் சொல்கிறேன். ஸோ இப்போ தான் கரண்ட்லி இப்போ இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மாய்ஸ்சரைசர் தான். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே எல்லாம் காலி. ஆக்சுவலி இது பெருசு, நான் குட்டி வாங்கலை, பெருசு வாங்கியே இவ்வளோ காலி. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். வந்து டேரெக்டாக அப்ளை பண்ண மாட்டேன், இப்படி கையில் இது பண்ணி கொஞ்சம் வார்மாக அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. சில பேர் அப்படியே இப்படி பண்ணுவாங்க இல்லையா, அப்படியும் அவங்க இஷ்டம் தான் பண்ணுறதெல்லாம். நான் இப்படி பண்ணுவேன் ஸோ தட் எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு. இப்படி பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் அதிகமாக ப்ராடக்ட் ஒரே இடத்துல ஆகுமோன்னு தோணுது. நான் கொஞ்சம் ஜூமிங்கில் வச்சேன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும் இல்லையா ஃபேஸ், அதனால தான் நான் லாஸ்ட்டாக வந்து என்ன வியர் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் காட்டுறேன். அடுத்து நம்ம சன்ஸ்க்ரீன் தான். கண்டிப்பாக நம்ம தீபாவளி அப்போது வெளியே போய் பட்டாசு அது இதுன்னு வெடிப்போம். ஸோ கண்டிப்பாக சன்னில் நம்ம வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டாக போடுங்க. நீங்கள் மேக்கப் கூட போடணுன்னு அவசியம் இல்லை, சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மினிமலிஸ்டோட இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் தான் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா SPF 50 PA++++ன்னு இருக்குது. ஃபார் ஆல் ஸ்கின் டைப் தான் இது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் தான் இது. அண்ட் வந்து பட்டாசு சவுண்டு கேட்டுட்ருக்கோம் அப்பப்போ, கொஞ்சம் அது மட்டும் இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபிங்கர் அளவுக்கு எடுப்பேன், இப்படி எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப நேரம் ஆகாது கம்பேர் பண்ணும்போது செட் ஆகிறதுக்கு மற்ற இதை விட. அண்ட் ஒயிட் காஸ்ட்லாம் சுத்தமாக இல்லை. இது நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் தான். இது மினிமலிஸ்டோட பிராண்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் நான் வந்து ஐப்ரோஸ்லாம் ட்ரிம் பண்ணலை. சரி சில பேர் இப்படியே கூட இருப்பீங்கள்ல, அதனால் நான் இப்படியே விட்டுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் தான். ஸோ ப்ரைமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு போர் மினிமைஸ் ப்ரைமர் தான் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் பிராண்டோடது. அண்ட் இதுதான் நான் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு. பட் என்ன பிராண்டுன்னு நான் போன வாட்டியும் காட்டலையா, அதனால தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது நான் எடுத்து இது பண்ணியிருந்தேன், இதில் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வந்து டப்புன்னு கொடுக்கும் இந்த இடத்துக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ அந்த ஃபிங்கரோட? அது ஏன்னா நமக்கு ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த க்ளோ வந்து போயிடும். எனக்கு மெயினாக இந்த இடத்துல இது நெத்தியில் நல்லா வரும், மூக்கு சைடில் வரும். இது சும்மா பேலன்ஸ் கையில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ப்ரைமர் எதுக்கு போடுறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேயர் நமக்கு ஃபவுண்டேஷன்லாம் டேரெக்டாக போய் செட்டில் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லேயர் மாதிரி
அண்ட் இன்னொன்று கொஞ்சம் ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். வீடியோ லென்த்தியாக போச்சுன்னா கொஞ்சம் சாரி, ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் பேசுறது கொஞ்சம் கம்மியாக தான் மெல்லமாக பேசிகிட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இது எல்ஏகளோட ப்ரோ கரெக்டர் இது. ஸோ இது வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்துட்டு கலர் கரெக்டர் இல்லை அப்படின்னா இருக்கிறதுலே ஒரு டார்க்கஸ்ட்டு ஒரு ப்ரௌனு இல்லை ஒரு மெரூன் அந்த கலரில் லிப்ஸ்டிக் இருந்ததுன்னா லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப வேணாம், லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது இருக்கிறதுனால இது அப்ளை பண்ணுறேன். அதாவது டக்குன்னு மேட் ஆகாமல் க்ரீமியில் இருக்கும் இல்லையா ஒரு புல்லட் லிப்ஸ்டிக், அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து இங்கே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நிறைய டார்க் சர்க்கிள் வருது நைட்டில் ஃபோன் பார்க்குறதால. தென் இதை வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலர் தான். ஸோ கன்சீலருக்கு நான் இந்த 2 கன்சீலர் வந்து எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட கன்சீலர், இன்னும் வந்து ஃபாரெவர் 52ஓட கன்சீலர். ஸோ இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹனி ட்ராப் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா C005. ஸோ ரெண்டையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு இருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் எல்லோ மாதிரி கொடுக்கும். இது வந்து ஒரே சேம் கலர் தான். சரி மிக்ஸ் பண்ணால் என்ன ஒரு கலரில் வருதுன்னு பார்க்கலான்னு தான். ஏன்னா எனக்கு ஃபேஸில் போடும்போது ஒரே கலரில் தான் ஃபீல் கொடுக்கும். ஆனால் ஐஸில் போடும்போது கொஞ்சம் லைட்டர் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இது வந்து பேக்கோட கன்சீலர், இது வந்து ஃபாரெவர் 52ஓட கன்சீலர். ஸோ இது வந்து ஓரளவுக்கு எனக்கு ஷேட் கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நம்ம வந்து ஹைலைட்லாம் பண்ணுறோம்னா எனக்கு பேக்கோடது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு ஃபுல்லாக இப்படி பண்ணுறேன், பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் பேலன்ஸ் கையில் இருக்கிறத எடுத்துட்டு இந்த ஸ்பாஞ்சில் ஆக்கிட்டு எப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாக்மேயோட ஒரு 925 இந்த ஒரு மூஸ் ஃபவுண்டேஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து மூஸ் ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபவுண்டேஷன் அன்னைக்கிட்டே வந்து போட சில பேருக்கு பிடிக்காது. அதனால் சரி இதுனா கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும்ல உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பவுடர் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ பவுடருக்கு வந்து நான் இந்த நோஸ் சிபம் அப்புறம் என்னது மினரல் பவுடர் இதுதான் வந்து எடுத்துருக்கிறேன். நோஸ் சிபம் மினரல் பவுடர் தான் எடுத்துருக்கிறேன். இப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி இழுத்து இங்கே இப்படி ஃபில் பண்ணுறேன். பேலன்ஸ் இருக்க இடத்துலலாம் நார்மலாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து எடுத்துக்கிட்டு வெட் அண்ட் வைல்டோட இந்த ஒரு கிட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேக்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேட், இது வந்து ஒரு டார்க்கஸ்ட் பிளாக் ஷேட். இது நான் வந்து பிளாக் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பிளாக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மிரர் வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் நமக்கு இன்னொரு கையில் ஒரு கையில் மிரர் ஒரு கையில் இதுன்னு பிடிக்க வேண்டாம். அண்ட் நான் வந்து ஷேப்பாக வந்து பண்ணுவேன்னு தெரியல, ஏன்னா கொஞ்சம் அன்ஈவனாக தானே இருக்குது. நம்ம ஷேப் பண்ணாததுனால கொஞ்சம் ஃபில் மட்டும் நான் பண்ணுறது தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறேன் மெயினாக. அடுத்து இது ஃபில் பண்ணுற பிறகு பேலன்ஸ் அவ்வளோவா இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். தென் இங்கே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இங்கே கொடுக்க வேணாம். கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சோ, சரி நம்ம வந்து எல்லாமே லாஸ்ட்டாக பார்த்துப்போம். இப்போ எல்லாமே டார்க்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி ஸ்பூலி வச்சு ஜஸ்ட் இப்படி ஈவன் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த கன்சீலரை எடுத்து
இது நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி நான் இங்கே வந்து பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு ப்ரஷ் வச்சுட்டு பவுடர் எடுத்து செட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா ஒரு மாதிரி லைன்ஸ் வர ஆரம்பிக்கும், அதனால தான் செட் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம வந்து ஐஷேடோக்கு வந்து போயிடலாம். ஸோ ஐஷேடோக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு மார்ஸ் இதுதான் எடுக்க போகிறேன். இந்த கலர்ஸ் அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே தான் பார்க்கலான் இருக்கேன், இது கரெக்டாக இருக்கும்னு. இது ஒரு ரெண்டு வீடியோவில் யூஸ் பண்ணிட்டேன். சரி இது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. லைட்டர் ஷேட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் இருக்கிற இந்த லைட் கலர் இருக்கு இல்லையா, இதுவும் மிக்ஸ் பண்ணி நான் போடலான்னு இருக்கிறேன். ஸோ எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அவளை நாங்கள் அடிச்சிட்டோம். இதை வந்துட்டு என்னமோ பண்ணான், அதனால் திட்டி விட்டு இங்கே வராதுன்னு கோச்சிட்டு போயிட்டா. மறுபடியும் வந்திருக்க ரொம்ப நேரம் கழிச்சு. நான் அப்புறம் நினச்சேன் என்ன அதிசயமாக வரல அப்படின்னு. ரொம்ப நேரம்லாம் கோச்சிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, என்ன சிம்பா அப்படி தானே. இங்கே தான் அந்த ப்ரௌன் இருக்குது, சூப்பரான ஒரு ப்ரௌன். அது நம்ம ரொம்ப லைட்டாக தான் எடுக்கிறேன். இந்த ஒரு ரெட் இருக்கு இல்லையா, இதை வந்து கையிலேயே ஜஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே தான் அந்த பிளாக் மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷேட் இருக்குல்ல, இது ரொம்ப சூப்பரான ஒரு காப்பர் ஷிம்மர் ஷேடு. அதை ஜஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ப்ரௌன் நம்ம பேஸாக போட்டோம் இல்லையா, அந்த ப்ரௌன் எடுத்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு ஐலைனருக்கு வந்துட்டு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது யூஸ் பண்ணுறேன். சரி உங்களுக்காக, நீங்கள் நிறைய பேர் லாக்மே வந்து வச்சுருப்பீங்க. ஸோ ஜெல் லைனர் வந்து நிறைய பேர் வந்து வைக்கவும் மாட்டாங்க. ப்ளஸ் நான் வந்து நார்மலாகவே வைப்பேன். சில பேர் வந்து ஏதாவது ஒகேஷன்ஸ்க்கெலாம் பண்ணுவேன். பட் ஐலைனர் அப்படி இல்லை, உங்கள்கிட்ட கண்டிப்பாக எல்லார்ட்டையும் கேர்ள்ஸ்கிட்ட ஐலைனர் இருக்கும். ஸோ அதனால் நானும் ஐலைனர்லேயே போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம இங்கேயும் வந்து வரைஞ்சிடலாம். ஸோ நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு கீழே காஜல் வரைகிறதுக்கு நான் எது யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஒரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட காஜல், இன்டென்ஸ் ஜெல் காஜல். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இங்கே வந்து நம்ம கொடுப்பேன். இது ஃபுல்லாக காலி. ஸோ நான் வந்து ஷார்ப் பண்ணிடுறேன். முதல்ல நான் காஞ்சை மட்டும் வரைஞ்சிட்டு வந்துடுறேன், ஏன்னா என்கிட்ட கண்ணாடி வந்து நிற்கிற மாதிரி இல்லை, அதனால தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா காஜல் வரைஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே கண்டினியூஷனுக்காக இந்த ஐலைனரே எடுத்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஜெல் லைன் போது அதிலே பண்ணிடுவோம். இதில் வந்து கொஞ்சம் அந்த கேப் இருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி வருது, அதனால எனக்கு இது பிடிக்காது. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்கும். ரொம்ப நேரமாக நம்மளும் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். நான் ரொம்ப நேரமாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ லிப்ஸ்டிக் மட்டும் முதல்ல அப்ளை பண்ணிடுறேன். ஸோ லைட்டாக லிப் பாம் அப்ளை பண்ணிடுறேன், ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் வந்து எடுத்துக்கிறேன். ப்ரௌன் இது. ஸோ இந்த லிப் அண்ட் சீக் டிண்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் லிப்ஸ்டிக்காக.
ஸோ இதே வந்து நான் சீக்லேயும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து வியர் பண்ணிக்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ்ஸு தான் இது. ஸோ சாரீ எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் தீபாவளி கொண்டாடுற எல்லாருக்குமே என்னோட அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே போல ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டாடா.